தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது நான் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லை என்ன செய்வேன் சொந்தமாகவும் கொடுப்பேன். கையில் வைத்து ராமன் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நாம் கேட்க போகிற தலைப்பு, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதது ஏன்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு தேவ பிள்ளை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், பூமியின் எல்லைகளை நமக்கு சொந்தமாய் தருகிறேன் என்று வாக்கு வைத்திருக்கிறார். ஜாதிகளையும் ஜனங்களையும் நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நமக்கு சில சுதந்திரங்களை இந்த பூமியிலே சரி, நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை நித்தியத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பிதாக்களுடைய சுதந்திரம் யாருக்குரியது? பிதாக்களுடைய சொத்து யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. அப்போ நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுதந்திரம் அது நமக்கு உரியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஏன் சுதந்திரிக்க முடியல அப்படின்றத இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற வேண்டுமானால், தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த சுதந்திரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனுடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கணும் அல்லது பெற்றுக்கொள்ளணும்னா அது யாருக்கு உரிமையா அல்லது யாருக்கு அது சுதந்திரமாக மாறும்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அது சுதந்திரமாய் மாறுகிறது. கையில் வைத்து ராமன் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரு? இந்த சுதந்திரத்துக்கு உரியவர்கள் யாரு? இந்த நன்மை அனுபவிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாம் மையப்படுத்துகிறார். மேல் விசுவாசம் வைத்து அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ முதலாவது அவர்களுக்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவருடைய சுதந்திரம் உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுதந்திரம் யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேற யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிக்க, ஒரு சில காரியங்கள் சொல்லுவேன். தேவன் சபையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை எல்லாரையும் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இந்த இடத்துல நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவன் வாக்கு பண்ணி அழைத்த அவருடைய பிள்ளைகள் 2 விதமா இருக்காங்க. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 விதமா இருக்காங்க. ஒன்று, சிலர் ஆண்டவரே மீட்டிருப்பார். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த 2 பேரை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஒன்று, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியான பிள்ளைகள், அவர்கள் தான் இந்த சுதந்திரத்துக்கு உரிமையானவர்கள். இரண்டாவது, வாக்கு தத்தம் பண்ணப்படாமல் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகள். அதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, 2வது வசனம் 3வது வசனம் மட்டும் வாசிக்கும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா என்ன செய்வாய்? இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமுக்குள்ளதான் கிறிஸ்துவின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கற்ப பிறப்பாகிய அவன் தான் சுதந்திரவாதி என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது
ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு 15 அதிகாரம் 1 சொல்ல பாருங்க. 15 அதிகாரம் இருக்கிறேன் என்று. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரை, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலேசர் என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தராய் இருக்கிறான் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அலையில சொல்ல அலையிலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? என் வீட்டில் வேலைக்காரனா இருக்கிற, என் வீட்டில் பிள்ளையாண்டனா இருக்கிற இந்த எலேசர் என்னவா இருக்கட்டும், சுதந்திரவாளியா இந்த வீட்டுக்கு என்ன செய்யட்டும். பிள்ளை இல்லாதனால இவனை என் சொத்துக்கு, என் பின்வருகிற ஆசீர்வாதங்களுக்கு இவனை நான் பிள்ளையா நியமிக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் 4 வசனம் சொல்றார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, ஒரு கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. கையில தனி கத்திர மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, சுதந்திரவாளி யார் அப்படின்னா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மலடாக இருக்கிற இந்த சாருடைய வயிற்றிலிருந்து, ஆபிரகாமுடைய வயிற்றிலிருந்து, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குழந்தை வாக்கு தத்தத்தின்படி பிறக்கும். அந்த பிள்ளை தான் ஈசாக்கு. கைவத்திராமன் சொல்லுங்க. ஈசாக்கு மூலம் தான் இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அது தேவனுடைய சந்ததி எனப்படும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சோதரிக்கிற அந்த கற்ப பிறப்பு யாருன்னா ஈசாக்கு தான். கைவத்திராமன் சொல்லும். ஆமென். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன நினைக்கிறார்? இந்த ஆபிரகாமா சிந்திக்கிறார், தேவனுடைய திட்டம் அதல்ல, இவராக ஒரு பிள்ளை எடுத்து கொண்டு வந்து இவன் தான் என்னுடைய சோத்திரவாதி என்று சொல்லி எலேசரை காண்பிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் என்னுடைய சோத்திரத்துக்கு உரியவன் அல்ல. இது ஏனென்றால் ஆபிரகாமுடைய சுதந்திரம் என்பது ஆபிரகாமுடைய சுதந்திரம் அல்ல, அது தேவாதி தேவனுடைய சுதந்திரம். கையிலாமன் சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மேல் இருப்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆபிரகாமை தேவன் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் மூலம் இந்த சந்ததியும் இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாமுடைய சம்பத்து, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஈவுகள் எல்லாம் யாருடைய ஆசீர்வாதங்கள்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தான் சுதந்திரவாளி ஆக முடியும்னா தேவனால பிறப்பிக்கப்பட்ட, தேவனுடைய வாக்கின்படி, அவருடைய வார்த்தைப்படி பிறக்கிற ஒரு குழந்தை தான் அந்த சொத்துக்கு சுதந்திரவாளியா மாறுவானே ஒழிய யாரோ வருகிறவர்கள் அதுக்கு மாறிட முடியாது. கைவத்திராமன் சொல்லுங்க. அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் கற்பத்திலே பிறக்கும் கற்ப பிறப்பே அதுக்கு சுதந்திரவாளி ஆவார் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லிவிட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா நமக்கு இனிமே என்ன செய்யாது, குழந்தை பிறக்காது. கடைசியில் பாருங்க, சாரால் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 16 அதிகாரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த அடிமை பெண்ணாகிய இந்த ஆகாரை நீ சேர்த்து கொண்டு அவள் மூலமாய் ஒரு சந்ததி நமக்கு என்ன செய்யட்டும், பிறக்கட்டும், அவன் நமக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லி இவர்கள் முடிவெடுத்து இப்ப ஆகார் மூலமாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆண்டவரா எப்ப நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இஸ்மவேல் பிறந்தாச்சு. யார் பிறந்தாச்சு? இஸ்மவேலும் பிள்ளை ஆபிரகாமுடைய மகன். ஈசாக்கு பின்னாடி பிறக்க போற ஈசாக்கும் ஆபிரகாமுடைய மகன். கைவத்திராமன் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உன் கற்பத்தில் உனக்கும் சாராளுக்கும் நான் வாக்கு பண்ணினபடி பிறக்கிற குழந்தை எதுவோ அதுதான் என்னுடைய சுதந்திரத்திற்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற சுதந்திரமாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவர் வாக்கு கொடுத்ததை மீறி இவங்க என்ன பண்றாங்க, இவங்களாக ஒரு பிள்ளையை பெற்று இவன் தான் இவங்க சுதந்திரவாளி என்று சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் இஸ்மவேலை அங்கீகரிக்கவில்லை. இஸ்மவேலின் மூலமாய் தேவனுடைய சந்ததி பெருகவில்லை. தேவனுடைய சந்ததி தேசத்தில் உண்டாவது தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்கின்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். கையிலாமன் சொல்லுங்க. அப்ப அந்த குழந்தை யாருன்னா ஈசாக்கு. ஆனால் இவங்க இஸ்மவேலை பெற்றெடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த சமாதான சந்தோஷம் எல்லாமே போயிட்டு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த ஆசீர்வாதம். ஆனால் இஸ்மவேல் பிறந்ததிலிருந்து இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் இழந்து மிகுந்த வேதனை உண்டாயிற்று. அவர்களுக்குள்ளே கலகமும் பிரச்சனையும் ஆரம்பித்தது. அப்பதான் ஆண்டவர் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் என் வீட்டில் சமாதானம் இல்லை? ஆண்டவர் சொன்னார், நான் வாக்குறையாத ஒரு பிள்ளை நீங்க பெற்றெடுத்ததுனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அந்த தாயும் அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சிரு, விட்டுருன்னு ஆண்டவர் சொன்னார். கைவத்திராமன் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கொண்டு போய் விட சொல்லுகிறார். அப்ப பாருங்க,
இந்த இஸ்மவேல் யாருன்னா அடிமை பெண் மூலமாய், அடிமைத்தனத்தின் அடிமை பெண்ணின் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆனால் அது ஈசாக்கு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாராள் மூலமாய் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளை இல்லை. அப்ப சாராள் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை யார் அப்படின்னா கடவுளுடைய வாக்கின்படி திட்டத்தின்படி பிறக்கிற ஒரு குழந்தை. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. பின்பதான் ஈசாக்கு பிறக்கிறார். இந்த ஈசாக்கு யாருன்னா வாக்கின்படி பிறந்த ஒரு குழந்தை. ஏன் நான் சொல்றேன்னா சபையில 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், பிறப்பிக்கப்பட்டவர்கள். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிலர் வெறுமனே ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வருவாங்க. அவர்கள் இஸ்மவேலர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் முழுமையாக சோதரிக்க முடியாது. சில நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகலாம். ஆனால் தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதம் யார் மேல் விளங்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் சபையிலே பிறக்கும் பொழுது, தேவனுடைய வீட்டிலே பிறக்கும் போது அவனைத்தான் கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அவருடைய வார்த்தையின்படி பிறந்த குழந்தையார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:12 என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் எல்லாரும் என் பிள்ளையாகும்படி நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அல்ல, என்னுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். கையில கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மூலமாய் பிறப்பிக்கப்படுவது என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். கையில ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனால் பிறக்கிறவன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:18 இப்படியாக சொல்லுகிறது. சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கைவிட்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற ஒரு ஜனம், ஒரு தேவ பிள்ளை, அவர்கள் தேவனை விசுவாசித்து அவர்கள் பிள்ளையாய் மாறி இருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற முதல் காரியம் என்ன? அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருப்பார்கள். கையில வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் பாவத்தை விட மாட்டாங்க, பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை தேடி வருவாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க, பாவத்தோடு கூட ஜெபிப்பாங்க, பாவத்தோடு கூட ஸ்தோத்தரிப்பாங்க, பாவத்தோடு கூட அவங்க வாழ்க்கையை அப்படியே நடத்தி கொண்டே இருப்பாங்க. ஆகியோர் வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த வேதம் சொல்லுது தேவனுடைய வசனத்தினால ஒருத்தன் பறந்திருப்பான்னா அங்க வசனம் வருது அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். அதுதான் யோவான் 1:12 படிக்கிறோம். என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அது யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தின் மேல் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று அவர் மேல் விசுவாசமாக இருக்கும்போது அவர்களுக்கு பிள்ளையாக அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப வசனத்தின் மூலமாய் அவர் பிள்ளையாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது அவரை விசுவாசிப்பது. விசுவாசித்த பின்பு அங்கே வாசித்த அப்போஸ்தலர் 26:12 சொல்கிறது அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவார்கள். கையத்தடி கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்தா மாத்திரம் போதாது, ஆண்டவரை நம்பினா மாத்திரம் போதாது. தேவனை நம்புவோமானால் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ அவருடைய பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்? முதலாவது அவரை விசுவாசிக்கணும், இரண்டாவது அவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்னிப்பு அடைந்திருக்க வேண்டும். கையில வந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்குள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது? தேவனை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்ல இன்னும் பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா? சில பேர் இருக்காங்க ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் வாசிக்கலாம். ஆகையால் அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லி பாருங்க. ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அடிமையாய் இருப்பாயானால் தேவனுடைய புத்திரன் அல்ல, தேவனுடைய பிள்ளை அல்ல. ஒரு பாவத்துக்கு அடிமை, ஒரு பாவ பழக்கத்துக்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம் என்றால் தேவனுடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம அடிமையாகிறாம புத்திரனாய் இருக்கிறேன்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அடிமைப்படக்கூடாது. நம்ம எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நான் இன்னும் ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கும்போது சில ஆசீர்வாதங்கள் இடத்துல வராது, நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி பின்னாடி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு அருமையான ஒரு ஐயா ஒரு முறை ஆலயத்துக்கு போயிருந்தார். அவர் ஆலயத்துக்கு போறப்ப அவருக்கு ஒரு வியாதி, அந்த வியாதி அவர் எத்தனையோ நாள் ஆலயத்துக்கு போயிருக்கிறார், குணமாகவே இல்லை. அந்த ஆலயத்துக்கு போவாரு, ஜோம் பண்ணுவாரு, நல்லா அழுவாரு, அங்க இருப்பாரு, வருவாரு, இப்படிதான் இருப்பாரு. அவருடைய வியாதி சுகமாகல, அவருக்கு ஒரு விடுதலையே இல்லை. ஒரு நாள் அவருக்கு மன சோர்ந்து போச்சு. நானும் வார வாரம் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு கூப்பிடுறாங்க, நானும் வர்றேன், ஆனா எனக்கு என்ன செய்யல, சுகமே ஆகலையே என்று மன சோர்ந்து போனார். ஒரு நாள் அப்படி சோர்ந்த நிலையில உட்கார்ந்து இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த தேவ மனிதர் மூலமாய் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க ஒரு தகப்பனார் இருக்கிறீங்க, வயதான ஒரு தகப்பனார், பல நாளா நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, சுகமாக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கீங்க. ஆனால் அந்த சுகம் உங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு பாவத்திற்கு அடிமையா இருக்கிறீங்க. அந்த பாவத்தை இன்றைக்கு நீங்க விட்டு விடுவீர்களானால் நீங்கள் நிச்சயமா என்ன செய்வீங்க, அந்த ஆசீர்வாதத்தை, சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ உடனே பாருங்க, தெளிவாய் ஆண்டவர் அந்த மனிதனோடு பேசினார். அந்த வார்த்தையை கேட்ட பின்னாடியும் அவர் பாவத்திலே வாழாதபடி அவருடைய இடை வாரில என்ன செய்திருக்கிறார்னா, அந்த 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 பாவத்தை, அதாவது என்ன சொல்றது, அந்த பாவ பழக்கம் எங்க இருக்குது, இடை வாருக்குள்ள வைத்திருந்தார், அதுக்குள்ள மறைத்து வைத்திருந்தார். ஆலயத்துக்கு வரும்போது நல்லா தன்னை என்ன செய்வாரு, சுத்தப்படுத்தி கொண்டு எந்த ஸ்மெல்லும் தெரியக்கூடாது, நல்ல பக்தியை போல வந்துடுவார். அந்த ஆலயத்தை விட்டு வெளியில போனவுடனே அந்த இடை கட்சிக்குள்ள அவருடைய பாவ பழக்கத்துக்கு ஏதுவான ஒரு பொருள் எங்க இருக்குது, அவருடைய இடை வாருக்குள்ள இருந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், எதை பாவம் என்று நினைக்கிறாய், நீ எதை பாவம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய இடை வாருக்குள்ளதான் அது இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுட்டு சரியா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இடைவாரில வைத்திருந்தார். இப்ப அவர் முடிவு செய்தார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே, நான் உண்மையாகவே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த பாவம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது, நான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் விட்டுறேன், ஆனா இந்த சின்ன ஒரு 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 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சின்ன பாவத்துக்கு நான் என்ன செய்யறேன், அடிமையா இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பாவத்தை என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் என்று தீர்மானித்தார். பாருங்க, அவர் தீர்மானித்து ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு வெளியில போன உடனே அந்த இடைவாரை திறந்து அதுல இருந்த அந்த பாவமான காரியத்தை தூக்கி எறிந்தார். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வரும்போது அப்படி வியாதி சுகமடைந்திருந்தது. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அடிமை தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. அடிமையானவனுக்கு தேவன் அதை வாக்கு பண்ணவில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் இஸ்மவேலுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்காமல் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்குக்கே தம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தையும் அவனுக்கு கொடுத்தார். கையில ஊற்றலாம்னு சொல்ல ஆமென். அப்படி முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படிப்பட்ட முற்பிதாக்கள் யார் மூலமாய் வந்தாங்கன்னா ஈசாக்கின் மூலமாய் தான். தேவனுடைய சந்ததி, தேவனுடைய ஜனம் அதில் தான் உருவாக்கப்பட்டது. ஆகையினால் தேவனால் பிறப்பிக்கப்படாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வரலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அதை நீங்கள் தூக்கி எறியும் பொழுது பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. ஆகையால் தான் கலாத்தியர் 4:7 சொல்லுகிறது, நீ அடிமையா இராமல் நீ சுதந்திரவாளியா இருக்கும் பொழுது, நீ பிள்ளையா இருக்கும் பொழுது தேவனுடைய சுதந்திரம் உன் வீட்டிற்கு தேடி வரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் இப்படியாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான், நீங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், பிதாவுடைய இச்சைப்படி செய்ய அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியத்திலே நிலைநிறுத்தவில்லை, பொய்யனும் பொய்க்கு பிதாவாயவன் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசுவது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. நல்ல கவனி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின் பயிர் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்ப பாவத்தினுடைய ஆரம்பம் யாரு? பாவத்தை இந்த பூமியை கொண்டு வந்தது யார் என்றால் பிசாசானவன். அல்லேலூயா. மனிதனை அடிமையாக்குறது பிசாசானவன். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். எல்லாரும் கவனிங்க, கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதாமை ஏவாளையும் படைத்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும் போது எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை நினைத்து பாருங்க. நாமளா இருந்திருந்தா மனுஷனை படைச்சிட்டு தான் மற்றதெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர்
ஒரு மனிதனை படைக்கும் முன்பதால் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் படைத்து அவனுக்கு வேண்டிய நிலம், நீர், காற்று என்னெல்லாம் அவன் வாழ தேவையோ அத்தனை வசதிகளையும் உருவாக்கிவிட்டு ஏதேன் தோட்டம் எப்படி தெரியும், பரலோகம் போல அந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு எல்லா கனிமரங்கள், எல்லா செடிகள், கொடிகள் அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி, நல்ல கவனிங்க, அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பூமியை தான் அவன் கையில கொடுத்து அவனை இந்த பூமியில உருவாக்கினார். கையில வச்சுராமன்னு சொல்லுவாங்க. அவன் பூமியில கண் விழிக்கும் போது ஒரு குறைவும் காணவில்லை. அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே அந்த தேசத்திலே அந்த ஏதேனிலே இருந்தது. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சுதந்திரங்களால், அவருடைய நன்மைகளால், அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப விரும்புகிறவர். நாம் குறைவற்றவர்களாய், நாம் மகிழ்ச்சி உடையவர்களாய், சந்தோஷம் உடையவர்களாய் வாழ விரும்புகிற ஒரு நல்ல பிதாவைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர், நம்முடைய குறைச்சல்களை அவர் மாற்றுகிறவர், நம்முடைய இயலாமையிலே நமக்கு உதவி செய்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாமை யாவாலை உருவாக்கினார். உருவாக்கின ஆதாமை யாவாலத்தில் ஒரே ஒரு காரியம் சொன்னார், நீங்க தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் பூசிக்கலாம், எல்லாம் உங்களுக்கு சுதந்திரம், எல்லாம் இது மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. ஆனா ஒரே ஒன்று மட்டும் நீங்க செய்யணும். இங்க இருக்கிற ஒரே ஒரு மரம் இருக்கிறது, இந்த கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. இந்த கனியை நீங்க புசிக்கும் போது நீங்க சாவே சாவீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஏன் அப்படி சொல்லி இருந்தார்? மனிதன், நல்ல கவனிங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்தாலும் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கையில வச்சு ராமன் சொல்லுங்க. ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் எவ்வளவு பலியிட்டாலும், எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு அன்னதானம் செய்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுளுக்கு நன்மையாய் கொடுத்தாலும், ஈவாய் கொடுத்தாலும், வேதம் சொல்லுகிறது, உன் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலையே நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன். கையில வச்சு ராமன் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல், தேவனை நீங்கள் பயத்தோடு சேவியாமல், நடுக்கத்தோடு அவரை சேவியாமல் நீங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்பதனால் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்க மாட்டார். பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒழுக்கம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் கீழ்ப்படிதல் உள்ள தேவன். அதனால் தான் இந்த பூமியில வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு கூட இந்த பூமியில மனு உருவாய் அவர் பிறந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆசாரிகளாக இருந்த, அதாவது மரவேலையை செய்கிற யோசேப்புக்கு மரியாளுக்கு அந்த வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் செய்யப்படுகிற வேலைகள் எல்லாம் அவர் செய்தார். மரியா இயேசு எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் பொழுது நான் தேவன் என்று பாராமல் ஒரு அடிமையை போல அந்த வீட்டிலே தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிடை செய்து, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அவர் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஒன்று சொல்லிவிட்டு அவர் அதை செய்யாதவர் அல்ல. சிலர் நம்ம பார்த்திருப்போம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் அப்படி வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நமக்கு ஒரு அடிச்சுவடை அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் தான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 1000 செய்ய எவ்வளவு செய்யலாம், எத்தனையோ கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியணும்னு அவர் எதிர்பார்த்தார். அதனால தான் ஆதாமுக்கு யாவாலுக்கு என்ன சொன்னார், இதை மாத்திரம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்ப பாருங்க, அந்த தோட்டத்தில் யார் வந்தா? பிசாசு வந்தான். அவன் தான் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். பாவம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். பாவம் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதனை நடத்தும்படி செயல்படுகிறவன் தான் பிசாசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவம்னா தேவனுக்கு விரோதமா நம்ம நடக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை மீறணும், கட்டளைகளை மீறணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறுபடி ஆதாமை யாவாலை தூண்டினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 பேர் என்ன செய்தாங்க? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க. அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, நல்ல கவனிங்க, அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூமி யார் கையில இருந்துச்சு, இந்த உலகம் யார் கையில இருந்துச்சு, யாருடையதா இருந்துச்சுன்னா அது தேவாதி தேவனுடையதா இருந்தது. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 24:1, சங்கீதம் 24:1, 25, 13 வாசிக்கலாம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்க, பூமி யாருடையது? காற்று யாருடையது? இங்க இருக்கிற நீரூற்றுகள், தண்ணீர் எல்லாம் யாருடையது? மரம், செடி, கொடிகள் இவைகளை உண்டாக்குற கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் அவருடையது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. இவைகளை உருவாக்கினவர் அவர்தான். அப்ப இவையெல்லாம் படைச்சிட்டு இந்த படைப்புல பூமியை, இந்த
யாருக்கு கொடுத்தார் என்றால் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையில் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பூமியில மனுஷனை உண்டாக்கி இவைகளெல்லாம் ஆண்டுக்கும், இதெல்லாம் உன்னுடையது, நீ என்னுடைய பிள்ளை. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் மனிதனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால், நீங்களும் நானும் பிள்ளைக்கு என்ன பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்துருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனா அலையிலே சொல்லுங்க அலையிலூயா, ஏதாவது ஒரு கிஃப்ட் சின்ன கிஃப்ட் கொடுத்துருப்போம். ஆனா ஆண்டவர் ஆதாமுக்கு இந்த பூமியவே பரிசாக கொடுத்தார். கையில கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலையிலூயா. முழு சுதந்திரத்தை உனக்கு கொடுத்தார், முழு உரிமை உனக்கு கொடுத்தார். எல்லா ஜீவராசிகள், எல்லா மீன்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், பூமியில் வாழும் சகல ஜீவ சந்துக்கள் எல்லாமே இதே இந்த மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏதோ ஒரு மிருகத்துக்காக இன்னொரு மிருகம் உண்டாக்கப்படவில்லை. இங்கே உண்டாக்கப்பட்ட அனைத்து பறவைகளும் எல்லா பிராணிகளும் மனிதனுக்காகவே உருவாக்கப்பட்டது. தேவன் சொல்லுங்க. அப்படி உருவாக்கின தேவன், அப்படி உருவாக்கி அதை கொடுத்த இந்த ஆதாமிடத்திலே கொடுத்தார். அதனால் ஆதாம் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடிதான். பிசாசு வந்து சொன்னா, இந்த பழத்தை நீங்க என்ன செய்யலாம், புசிக்கலாம், நீங்க தேவதூதரை போல மாறுவீங்கன்னு சொல்லி வஞ்சிக்கிறான். பிசாசுக்கு வஞ்சனை, பிசாசுடைய வஞ்சனைக்கு அவங்க இடம் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க தெரியுங்களா? நல்ல கவனிங்க. எடுக்கக்கூடாத பழத்தை, தொடக்கூடாத சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட வச்சப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? அவங்க சாப்பிட்டப்ப கண் திறக்கப்பட்டது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏதனை விட்டு மனுஷனை துரத்தி விட்டார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சுதந்திரம் அவன் கையிலிருந்து பறிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஆதாமிலிருந்து பறிக்கப்பட்டுருச்சு. இப்ப ஆதாம் எப்படி இருக்கிறான் தெரியுங்களா? நல்ல கவனிங்க. இப்ப நீங்க ஒரு சொத்து வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதை ஒருவர் உங்களை ஏமாத்தி பத்திரத்தை உங்க கையில எழுதி வாங்கிட்டாரு. உங்கள்கிட்ட தான் பல வருஷமா இருந்தீங்க. ஆனா உங்களை மதிமயக்கி, உங்களை அப்படியே பேசி பிரைன் வாஷ் பண்ணி பத்திரத்தை எழுதி உங்க சைனை வாங்கி உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டாருன்னா, நாளைக்கு சட்ட ரீதியான சொல்லும், நீங்க ஏன்ட்டு அழுதாலும் பத்திரம் அவர் பேருக்கு மாறிடுச்சு, நீங்க அடிமதம், அவர் தான் அதுக்கு சுதந்திரவாளி. எனவே சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பிசாசு தேவனுடைய வார்த்தையை மீற பண்ணினபடினால், இவர்கள் மீறினபடினால் பாவம் செய்தார்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் தேவனால பிறக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவம் செய்கிறவன் பிசாசு. அதுதான் யோவான் 8:44 வசனம், அவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு அடிமை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் யாருங்க? பிசாசுக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமை. ஒரு முக்கியமான கருத்தை முடிக்க விரும்புறேன். அப்போ எல்லாமே தேவனுடைய சுதந்திரம் தான். இந்த பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், பூமி நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த சமபூமி, இந்த பூமி, இந்த இடம், இங்க இருக்கிற காற்று எல்லாமே கர்த்தருடையது தான். அப்ப நல்லா கவனிங்க, இவைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆனா இப்ப நம்ம அதுல இருந்தாலும் அதை சுதந்திரிக்க வேண்டும். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏன் சுதந்திரிக்க முடியலன்னு பின்னாடி சொல்ல வரப்போறேன். பின்னாடி உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இப்ப தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில நமக்கு இருக்குது. ஆனா பாவம் செய்யறவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அதை பிசாசு கையில கொடுத்துட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசி கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு சொத்து இருக்குது, ஒரு இடம் இருக்குதுன்னா, அந்த இடத்தை நான் எனக்கு எடுத்துக்கணும்னா, அந்த இடத்துல போய் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோடைய பத்திரம் என் பேருக்கு மாறினாலே அந்த இடம் என் பேருக்கு மாறின மாதிரி தான். கைத்துட்டு நான் சொல்ல புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பிசாசு வந்து இடத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை, அந்த உரிமையை அவன் பறித்து கொண்டான். ரைட்ஸ் அவங்களே போயிட்டு. அதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்ணானா, நல்ல கவனிங்க, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின எல்லா படைப்புக்கு காரணம் இருக்கிற ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு தெரியுங்களா? என்ன சொல்ற பாருங்க, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்தது. உலகத்தை காட்டுறான் பாரு, வருகிறாங்க பாரு, எவ்வளவு பெரிய மலை, இது யாருடையது? என்னுடையது. அல்லேலூயா. இது என்னுடையது, எல்லாம் என்னுடையது. இதெல்லாம் யாரோடது? வேதம் சொல்றது. உபாகமத்தில் வாசித்தோம், வானம் பூமி நிலம் சர்வ லோகமும் வானாதி வானங்களும் தேவாதி தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. ஆனா பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்ததுனால இப்ப யாரை ஏமாத்திட்டான்? ஆண்டவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா யாரை ஏமாத்திட்டான்? மனுஷர்களை ஏமாத்தி, ஆதாமை ஏமாத்தி இப்ப பூமியை கைப்பற்றிட்டான். அதனாலதான் யார்கிட்ட வந்து சவால் கட்டுறான்? ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், பாரு இந்த பூமி எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ அதை பத்திரம் போட்டு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என் கையில இருக்குது, எனக்கு உரிமையானது.
சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 5வது வசனம் படிக்க லூக்கா 4:5. கொண்டு போய் சகல ராஜ்யங்களை காண்பித்து இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா, இவைகளின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை யாருக்கு தருகிறேன்? ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து அது மாத்திரமல்ல, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளணும், இந்த பூமி யார் கையில இருக்குது? சொல்லுங்க, யார் கையில இருக்குது? பிசாசு கையில இருக்குது. அப்பதானே சொல்லப்பட்டிருக்கு வசனம். எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து போட்டு எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை என்ன செய்வேன்? யாருக்கு கொடுப்பாரா பிசாசு? அவனுக்கு இஷ்டமா. புரிஞ்ச ஒரு அலையை சொல்லுங்க, அல்லேலூயா. பேய்க்கு யாரை பார்த்தா இஷ்டமா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கவங்கள பார்த்தாவா? அல்லேலூயா. புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொல்றது புரியுதா? அதாவது அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் என்ன செய்வேன்? இந்த சோதனைகளை நான் கொடுப்பேன், இந்த நன்மைகளை நான் கொடுப்பேன். வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம் என் கையில் இருக்குது, பூமி என் கையில் இருக்குது, இங்க இருக்கிற எல்லா ஜீவன்களும் என் கையில் இருக்குது. நான் யாருக்கு தான் கொடுப்பேன்? எனக்கு இஷ்டமானவனுக்கு, பிசாசுக்கு பிரியமானவனுக்கு தான் கொடுப்பான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா நீங்கள் நானே யாரு? நாம யாருக்கு பிரியமானவர்கள்? அப்ப அவன் யாருக்கு தான் கொடுப்பான்? அவனுக்கு பிரியமான ஆளுக்கு தான் கொடுப்பான். நான் சொல்றான், எனக்கு இஷ்டமானவருக்கு நான் என்ன செய்வேன்? அதை கொடுப்பேன். அப்ப இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்கிறது, பூமி பிசாசின் கையில். நல்ல புரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அடுத்து நம்ம வாசிக்கலாம், யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆண்டவர் அதை சொல்றாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. யோவான் 14:30. பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். பிசாசு யாருங்க? உலகத்தோட அதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தை அவன் தம்முடைய கையில வைத்திருக்கிறான், தம்முடைய கையில வைத்திருக்கிறான். அவனுடைய ஆளுகை இந்த பூமியின் மேல் இருக்கிறது. ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கையில வைத்திராமன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உள்ள சகல ராஜ்யமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இஷ்டமானவனுக்கு தான் அதை கொடுக்கிறான். அப்படி சத்துரு இந்த பூமியில் சகல காரியத்தை பிடித்திருந்தாலும் தேவனுடைய வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவன். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனமா? இல்லை, தேவனால் பிறந்த 5:18. 1 யோவான் 5:18. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்ன அர்த்தம்? உலகம் யாரு? உலகத்தின் அதிபதி யாரு? சத்துரு, சாத்தான், பிசாசு. அவனை தேவனால் யாரு பிறக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயம் கொள்ள முடியும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் அடைந்து தேவனுடைய பிள்ளையா மறுபடியும் பிறந்தவர்கள் தான் அவன் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென். வேற யாரும் அவன் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, வேற யாரும் அவனை துரத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்போ பிசாசு நம்முடைய சுதந்திரங்களை வைத்திருக்கிறான். நாம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாவம் செய்யறப்ப நம்முடைய இதெல்லாம் எடுத்துக்கொண்டான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஆனா நம்முடைய சுதந்திரங்கள் மீட்கப்படணும். கையத்திரி கத்திர மகிமைப்படுத்தும். ஆமென். நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுங்களா? நாம மீட்கப்பட்டோம். கலாத்தியர் ஒரு வசனம் வருது, ஒரு சுதந்திரவாளியானவன் குழந்தையா இருக்கும் வரைக்கும் அவனுடைய சுதந்திரத்தை எப்படி சுதந்திரிப்பான்? அப்ப குழந்தையா இருந்தா நமக்கு தெரியுமா? அது ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். வளரணும். பிள்ளைக்கு தான் சுதந்திரம் சொந்தமானது. ஆனால் அது வளரும் போதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கையில் ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஒரு தகப்பனாவே இருந்தாலும் யாருக்கு எப்போ கொடுப்பாங்க? குழந்தையா இருக்கப்போ சொத்தை எழுதி வைக்க மாட்டாங்க. அவன் அதுக்கு தகுதி பெற வேண்டும். கையில் ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்போ நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய நன்மைகள் நமக்கு தேவன் கொடுத்துட்டார். நம்ம எப்போ அவருடைய பிள்ளையானமோ எல்லா நன்மைகளும் நமக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு தந்த எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஆனால் அவைகள் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அவைகள் நம்மால் சுதந்திரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க, ஆமென். இதை புரியுமா? நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இப்போ பிசாசு கையில் அது இருக்குது, எல்லாம் பிசாசு கையில் இருக்குது. ஆனால் இப்போ நாம வந்து ஆண்டுகளை பிறந்துச்சோம், ஆண்டுகளை ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம், பாவ மன்னிப்பு நிச்சயம் அடைஞ்சாச்சு. நிச்சயம் அடைஞ்ச உடனே
அந்த இடத்த நம்மளோட இடம் எதுவோ அது என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். கைவிட்டு ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப அதை சுதந்திரிக்கணும். முதல் இது எதுன்னா, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யக்கூடாது. கைவிட்டு ராமன் சொல்லுங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் நம்ம பிறந்த பின்னாடி பாவத்துக்கு அடிமையாகனா நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துரு எடுத்துக்கொள்ளவே முடியாது. கைவிட்டு ராமன் சொல்லாம சரி, ஒரு பக்கம் நான் பாவமே செய்யலைங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா நாம் சில காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும். அதை சுதந்திரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாத்திரம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு கைவிட்டு ஆமென் சொல்லலாம். ஆமென். சரி, நேரத்தில் பாருங்க, யோசுவா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வெட்டி திருத்துங்கள், அது கடையாந்திர மட்டும் இருந்தாலும் பலத்தவர்களாக இருந்தாலும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனத்துல? 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அது காணாதபடினாலே அதை வெட்டின செய்யுங்க. நம்முடைய சுதந்திரம் எப்படி இருக்குது? ஏன் காடா இருக்குன்னா அதை குடியிருந்தது யாரு? சத்துரு. நம்முடைய இடத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆக்கிரமித்திருந்தோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் தான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் தான். அது இப்போ காடா இருக்குது, அது என்ன செய்யுங்க? வெட்டி திருத்துங்க, அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுறேன். கைவிட்டு ராமன் சொல்லுங்க. ஆமென். அப்பொழுது அது கடையாந்திரம் மட்டும் உங்களுக்கு என்ன மாறும்? உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு 20 ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். கைவிட்டு ராமன் சொல்லுங்க. ஆமென். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம், ஆனால் சுதந்திரத்தில் நமக்கு உரிமை, ரைட்ஸ், திரும்ப பத்திரம் நம் பேர்ல பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி அதில் ஒருவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவரை நம்ம என்ன பண்ணணும்? துரத்தி விடுவீர்கள் என்று வசனம் சொல்லு. கையில் ராமன் சொல்லுங்க. ஆமென். நீங்க சத்துருவனுடைய ராஜ்யத்தை நீங்க இருக்கிற இடங்கள்ல அழிக்காம அல்லது துரத்தாம தேவனுடைய சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. கைவிட்டு ராமன் சொல்லுவாங்க. வசனம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, மண்ணினாலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி செலுத்துவாயாக. நல்ல கவனிங்க, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் உன்னிடத்தில் வந்து உன் ஆசீர்வதிப்பேன். கைதி கத்திரமயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு இடம் வாங்கினா அது யார் வந்து பிளஸ் பண்ண வரணும்? ஆண்டவர் வரணும். எப்போ வருவாரு? அங்க ஜெபம் வைக்கணும். புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. ஜோமனாம ஒரு வீடு குடி போறது, ஜோமனாம ஒரு இடம் வாங்குறது, ஜோமனாம வீடு கட்டுறது, ஜோமனாம செய்தீங்கன்னா ஒருவேளை நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அலங்கத்தில் சுகம் இருக்காது. அப்போ ஒரு பூமியை சபிக்க அல்லது கட்டி வைக்க, பலன் தராதபடி அழிக்க அவனால முடியும். ஏன்னா கொல்லவும் அழிக்கவும் தான் சக்தி உடையவன். ஆனா ஒரு இடத்தை ஆசீர்வதித்து மகிமைப்பட வைக்கணும்னா அந்த ஸ்தானத்துக்கு தேவனை இறங்கி வரணும். கைவிட்டு சொல்லுங்க. அப்போ நீங்க நல்ல கவனிக்கிற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சுதந்திர வழியை நம்ம ஆயிட்டோம், நம்ம ஆண்டு பிள்ளை தான். எதிர்ப்பு ராமன் சொல்லுங்க. ஆமென். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடைப்பட்டிருக்குன்னா, எந்த இடத்துல அது தடைப்படுதோ அந்த இடத்துல சத்துரு இருக்கான்னு அர்த்தம். நல்லா அந்த பிசினஸ் நொடிச்சிருக்குன்னா பிசினஸ்ல ஆண்டரை மகிமைப்படுத்தணும் அர்த்தம். எந்த இடத்துல பலிபீடம் கட்டணும் தெரியுங்களா? வேற சொல்லுது. அந்த இடத்துல பலிபீடம் கட்டி நீங்க பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினா, நீங்க மகிமைப்படுத்துற ஸ்தானம் எதுவோ அந்த இடத்துக்கு வந்து கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் பண்ணுவார். கைவிட்டு ராமன் சொல்லுங்க. ஆமென். அங்க ஜெபம் வைங்க, அந்த இடத்துல ஜெபம் வைங்க. நீங்க ஜெபத்தோட இதை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அந்த கட்டளையிட போற. கைவிட்டு ராமன் சொல்லுங்க. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ
போர் போடுறப்ப என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இடம் வாங்குறப்ப என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். வீடு கட்டுறப்ப என்ன பண்ணணும்? ஒரு கடை திறக்கிறப்ப என்ன பண்ணணும்? பாருங்க, குறிச்சு ஒரு புரிதல் நமக்கு இல்லை. ஜபத்தோடைய வலிமை நமக்கு தெரியல. ஒரு வீடு குடி போனா கூட நல்லா சோமணி போங்க, கை வச்சு ராமே சொல்லுங்க. ஆமே. அது வாடகை வீடா இருக்கும், அங்க பிசாசு இருப்பான். ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அந்த நிலத்துக்கு முன்னாடி அதுல யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ராமே சொல்லுங்க. ஆமே. அதனால தான் அந்த இடத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல போய் நின்று நல்ல ஜோம் பண்ணி, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஒரு நாள் நல்ல உபவாசம் பண்ணி, அந்த வீட்டுக்காக ஜோம் பண்ணி அப்படி நீங்க போய் பாருங்க, அதுல இருக்கிற நாளளவும் பெரிய சமாதானம் இருக்கு. கை கத்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடு கட்டில பாஸ்டர், நான் வீட்டில் வாடகை பிடிச்சி வீட்டில் இருக்கேன் பாஸ்டர், ஆனால் சமாதானம் இல்லைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு, ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்யுங்க, ஒரு ஜெபம் வைங்க, ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வைங்க, உங்க வீட்டில் வைங்க. கர்த்தர் அந்த இடத்தை ஒரு பெரிய மாதிரி உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசத்துக்கு வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சுதந்திரத்தை ஏன் நம்ம சுதந்திரிக்க முடியலன்னா, அந்த இடம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படணும், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்த சுதந்திரம், இதுல சத்துருக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நீங்க எனக்கு தந்த நன்மை, நீங்க எனக்கு தந்த ஆசீர்வாதம், இது ஆசீர்வாத குறைவை ஏற்படுத்தவே முடியாது. நீங்க நின்று போராடி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப உங்க வாழ்க்கையில தருவார். கை ஊத்துறாமன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனாலும் ஒரு நன்மை எனக்கு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாத குறைவு வாழ்க்கையில் இருக்குது, இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு ஆண்டவருக்கான தீர்வை சொல்றாரு. அந்த ஸ்தானத்தில் ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்துல கர்த்தரை நீங்க மையப்படுத்துறீங்கன்னா அந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆமென் சொல்லுங்க. திட்டம் பண்ணுங்க, எந்த ஒரு ராமன் சொல்லுங்க. ஆமே. தேவன் தந்த வீடு, சாசிங்க மகிமைப்படுத்த முடியாது. கை வைத்து ராமன் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை நீங்க கனப்படுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, அந்த இடத்துல நன்றி செலுத்துங்க. நல்ல ஒரு ஜபக்கூட்டை வச்சு ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க. உங்க வீடு, நீங்க இருக்கிற இடம், அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். கை வைத்து ராமன் சொல்லுங்க. ஆமே. ஸோ இந்த இடத்துல யார் அப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய மனசுல நீங்க மிகுந்த வேதனையோடு இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்க வீடு கட்டல பிரச்சனை இருக்குது, உங்களுடைய வீட்டில் குடியிருக்க முடியல, உங்கள் வாழ்க்கையில் சம்பாத்தியம் இல்லை, தொழிலில் ஏதோ ஒரு நஷ்டம், வீட்டில் ஏதோ ஒரு நஷ்டம், பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனவேதனை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாக ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல கட்டுங்க, அதை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எழுதிக்கலாம். எல்லாரும் கண்களை நாடு செலுத்தினார்கள். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை நான் பார்க்குறேன், அநேகருடைய வாழ்க்கை நான் பார்க்குறேன். தயவு செய்து கண்ண போடுங்க. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம், யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். சகோதரனுடைய வாழ்க்கையில், அருமையான தாயனுடைய வாழ்க்கையில், அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில் வேதனைக்கு மேலே வேதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பத்துக்கு மேலே துன்பம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் உங்கள் பிள்ளையானதுனால இவ்வளோ போராட்டமாக இருக்க நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய சுதந்திரத்தை பிசாசு எடுத்துக்கொள்ள விடாதபடி உங்களோட போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டது பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் நீங்கள் தேடுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த தேடுறதுலேருந்து எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பிசாசு சொல்கிறான். நீ ஆண்டவரை தேடுறதுனால தான் உனக்கு பிரச்சனை. ஏன் நீ அவரை தேடி போன, ஏன் அவரை சேவிக்கிற, ஏன் அவரை தொழுது கொள்ற, நீ அவரை துதிக்காத, அவரை தேடாதன்னு சொல்லி உங்களோட போராடி கொண்டிருப்பான்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்தக்கூடாதபடி, உன் சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி என்னை மகிமைப்படுத்த உன்னை விடமாட்டான்னு சொல்லுகிறார். ஜெபிக்க முடியாம சில வீடுகளில் தடை இருக்குது, உங்களாலேயே ஜெபிக்க முடியல, உங்களால போராட முடியல. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஒட்டியா இருந்து விழுந்த அவனுக்கு கையும், ஒருவன் 1000 இருவர் 10,000 மேற்கொள்ளுவார்கள். உங்க ஜெபத்துல சில சோர்வுகளை நான் பார்க்கிறேன். உங்க வீட்டில் நீங்க ஜெபிக்க முடியல, உங்க வாழ்க்கையில ஜெபிக்க முடியல, பிசாசு உங்களுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வகை செய்கிறான்னு அர்த்தம். இரவில் நீங்க தூங்கும் போது கலைகளை அவர் விதைக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம ஜெபத்துல எப்ப சோர்வடைகிறோமோ அப்ப சத்துரு நம்முடைய சுதந்திரத்தை கெடுக்கிறான்னு அர்த்தம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ எல்லாத்துக்கும் உபவாசம் பண்ணுங்க, என்னென்ன போராட்டம் இருக்குதோ எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ண தீர்மானம் எடுங்க.
எந்தெந்த காரியத்துல தோல்வி இருக்குதோ இன்னைக்கு அதுக்காக தேவ சமூகத்துல அமர வேண்டும் தீர்மானம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். எல்லாரும் கையில வாங்கி சோதரி, எல்லாரும் கையில வாங்கி சோதரி. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவேளை நீங்க வீடை கட்டியிருக்கலாம், தேவனை ஸ்தோத்திரியாம துதிக்காம ஜெபம் இல்லாம வீடு கட்டியிருக்கலாம். அந்த வீட்டுல ஜெபம் வைங்க, வீட்டுல ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இந்த சத்துருடைய கிரியை அழிக்கப்படும், சத்துருடைய கிரியை அழிக்கப்படும். ஆக்கிரமித்திருக்கிறோம், நன்மையை ஆக்கிரமித்திருக்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆக்கிரமித்திருக்கிறோம். கர்த்தர் நானே சொல்லுகிறார், என் நாமத்தை புரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கு இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை நமக்கு தரப்போகுது, பெரிய விடுதலை நமக்கு தரப்போகுது. ஒருவேளை வேலை சொல்லுகிறது, அவன் பூமிக்கு அதிபதி, அவன் தான் உலகத்தினுடைய அதிபதி, எல்லா சம்பத்தையும் அவன் கையை வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் அது நடுவில் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். அது பரத்திலிருந்து